நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோராஜ் சேனலியர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான முக்கியமாக பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான திரு ஆதவர்ஜனா அவர்களின் கவனத்திற்கு இந்த ஒரு காணொலி. தயவு செய்து இந்த காணொலியை யார் பார்த்தாலும் ஆதவர்ஜனா அவர்களுக்கு அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் கண்டிப்பாக அனுப்புவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவு. சார், வில்லிவாக்கம் இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியோட நீங்க எம்எல்ஏ சார். இந்த தொகுதியில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்க பார்வைக்கு கொண்டு வரேன் சார். இந்த வில்லிவாக்கம்ல கிட்டத்தட்ட ஒரு 6 ரேஷன் கடைகள், முக்கியமான கடைங்க இருக்குங்க. அதுல 3 ரேஷன் கடையில மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய 15 கிலோ 20 கிலோ அந்த பச்சரிசி புழுங்கல் அரிசி ஆனது கடந்த 6 மாதங்களா திமுக ஆட்சியும் சேர்த்து நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்து 3 மாதம், நடுவில் ஒரு இடைப்பட்ட ஒரு மாதம் வந்து எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல்ல இருந்தது. அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி பேருக்குன்னு சொல்லி இருந்தது. அப்போ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் தான், கோட் ஆஃப் கான்டக்ட்ல தான் இருந்தது. இந்த 6 மாதங்கள் பீரியட்ல பார்த்தீங்கன்னா 15 கிலோ 20 கிலோ தர வேண்டிய அரிசி வெறும் 5 கிலோ தான் கொடுக்கப்படுது. இது விஷயமா போயிட்டு பல்வேறு நபர்கள் அந்த ரேஷன் கடையில் அப்ரோச் பண்ணி கேட்டு பார்த்தோம். ப்ராப்பரான ரெஸ்பாண்ட் இல்லை. இதுல வந்து ஒரே ஒரு ரேஷன் கடையில் அவங்க பதிவு பண்ண விஷயம் 50 கிலோ வர வேண்டிய மூட்டையிலே 5 கிலோ அரிசி கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷன் கடையில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்த மட்டும் அல்லாமல் இன்னொரு இடத்துல கேட்டிருக்காங்க. நுங்கம்பாக்கம், குரோம்பேட், பல்லாவரம் இந்த சரௌண்டிங்லாம் ஃபோன் பண்ணி நம்ம அந்த பகுதி மக்களோட நண்பர்கள், சொந்தக்காரங்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்ததில்ல. அந்த பகுதியில் கரெக்டாக வந்து 15 கிலோ 20 கிலோ கரெக்டாக போய் சேருது. இந்த தொகுதியில் மட்டும் இந்த ஒரு நிலை. இதை நீங்கள் கருத்தில் கொண்டு உடனடியாக ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய சட்டமன்ற அலுவலகத்தை போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன ரெஸ்பான்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்பல. அடுத்தபடியாக வந்து இதே தொகுதியில் நேரு நகர் அந்த இடம் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பெரும்பான்மையாக வில்லிவாக்கம்ல பெரும்பான்மை இடத்துல வந்து அந்த அறிவிப்பு பலகை இருக்கு இல்லைங்களா? அறிவிப்பு பலகைன்னா அந்த தெரு பெயர் நேரு நகர், சிட்கோ நகர் முதல் தெரு, 2வது தெரு, ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், செகண்ட் மெயின் ரோட், தேர்ட் மெயின் ரோட், ஃபோர்த் மெயின் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு சிட்கோ நகர்ல ஒரு 99 தெரு, நேரு நகர்ல ஒரு 32 தெரு, அது ஜெகநாத் நகர், சவுத் ஜெகநாத் நகர், நார்த் ஜெகநாத் நகர் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நகர்கள் இருக்குங்க இந்த ஒரு பர்டிகுலர் தொகுதி. சத்யா நகர், அகத்திய நகர் அப்படிலாம் இருக்கு. எந்த இடத்துலையுமே வந்து அந்த பெயர் பலகை இப்போ வந்து 3 வருடத்துக்கு ஒரு தடவை தான் தாங்கணுன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஆல்ரெடி வந்து திமுக காலத்தில், அதிமுக காலத்தில் போட்டு பாதி பலகை அப்படியே திமுக பீரியட்ல இருந்தது. திமுக வந்து திருப்பியும் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ரெடி பண்ணதில் பாதி தான் ரெடி பண்ணாங்க. ஏன்னா அவங்க வரும்போது அந்தந்த கவுன்சிலர் பேர் யாரோ அந்த கவுன்சிலர் பேர் முக்கியமாக பெருசாக போடுவாங்க, தெரு பேர் கூட சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ எந்த பேருமே இல்லாமல் பெயர் பலகை சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கு. இதில் வந்து இந்த பெயர் பலகையில் வந்து போஸ்டர்லாம் வேற ஒட்டிட்டு போவாங்க. அறிவு ஜீவிகள், படித்த மேதாவிகள். அது இன்னும் தொடர்கதையாக தான் இருக்கு. ஸோ அதையே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தபடியா வில்லிவாக்கம் மார்க்கெட், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி மார்க்கெட் ரோடு இருக்குங்க. அந்த ரோடு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம இருக்க ஜிசிசிக்கும் ஆதி காலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால பஞ்சாயத்து போய் ஒரு 2 ஆண்டுகள் முன்பு போட்டாங்க ரோடு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கரெக்டாக ரோடு போட்டு ஒரு 7 மாதம் தான், 8ஆம் மாதம் ஏதோ ஒரு பழமொழி சொல்ல மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போது அதே பர்டிகுலர் 2 வருஷம் முன்னாடி போட்ட அந்த ரோடு வந்து இன்னைக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை உடனடியாக கொஞ்சம் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து செவிசாய்க்க மாட்டாங்கன்றது நல்லா தெரியும். ஏன்னா 30 ஆண்டுகளை ஒன்றுத்தையும் கிழிக்காதவன் இப்போ கிழிச்சிருவானான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிழிக்க மாட்டாங்க. அதால் தான் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினரை இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அது பகுதி மக்கள். அடுத்தபடியாக சிட்கோ நகர் 1வது பிரதான சாலையில் நாதமணி திரையரங்கம் வழியாக செல்லும் வில்லிவாக்கம் மைனாரம் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளது சொல்றாங்க. இது விஷயமா வந்து ஜிசிசி, சாலை சீரமைப்பு துறை, பிஆர்ஆர் இந்த டிபார்ட்மெண்ட் கிட்டயும் பல முறை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்லாம் வச்சிருக்காங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து இது விஷயமா வந்து 4 மாதங்களா முட்டி மோதி பார்த்தாங்க. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்குது, இதால இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்கியூஸ். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயின் டிபார்ட்மெண்ட், இங்க இருக்க ஜிசிசி, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை எல்லாத்துக்குமே வந்து அங்க ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து யாரும் வந்து அந்த சாலையை பத்தி கண்டுக்கிறது கூட கிடையாது. இப்போ மழை சீசன் வர ஆரம்பிக்க போது என்ன நடக்க போது நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்தபடியா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து எல்லா இடத்துலையும் கம்பல்சரி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மோரர்லெஸ் நிறைய தொகுதியில் போட்டிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தொகுதியில் நிறைய சேலஞ்சஸ் இபி டிபார்ட்மெண்ட் ஃபேஸ் பண்ணாங்க. அது எனக்கு கண் கூட தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100% எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இபி டிபார்ட்மெண்ட் போய் கேட்டால் 70% முடிச்சிட்டோம் சார்னு சொல்லுவாங்க. இதே கார்பரேஷன் போய் கேட்டால் 90% முடிச்சாச்சுன்னு சொல்லுவாங்க. எப்போ கொடுக்குற ரெகுலர் அல்வா தான் அல்வா கொடுப்பாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் ஹெட்ஸ் அங்கே இருக்கு. சரி, முடிச்சிங்கன்னா அப்புறம் ஓவர் ஹெட்ஸ் ஏன் சார் எடுக்காமல் இருக்குன்னு கேள்வி வருது இல்லைங்களா? ஓவர் ஹெட்ஸ் வேணா நான் ஃபோட்டோ ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப் கேட்குறீங்க அத்தனை ப்ரூஃபும் காமிக்கிறேன். எவனா 70% 90% முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அத்தனை ஆதாரமும் நான் காமிப்பேன். சரிங்களா? அந்த பகுதி மக்கள் அவ்வளோ விஷயங்கள் வந்து எஸ்கலேட் பண்ணுறாங்க.
அப்படின்னும் போது இந்த விஷயத்த கண்ணுக்கு தெரிஞ்சு திமுக ஆட்சி தான் விட்டாங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்களே மக்கள், அந்த மக்களுக்கு தயவு செய்து நீங்கள் உடனடியாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து சார்ட் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் சொன்ன அந்த ரேஷன் விஷயம் இல்லைங்களா, அந்த 5 கிலோ அரிசி தான் கொடுக்கப்படுது, மிச்சம் 10 கிலோ கொடுக்கல, 15 கிலோ கொடுக்கலன்ற அந்த விஷயமானது புழுங்கல் அரிசியும் சரி, பச்சரிசியும் சரி. இது விஷயமா தினமலர்ல 24ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 24ஆம் தேதி பத்திரிகையிலும் வந்திருக்கு. உங்க ரெஃபரன்ஸ்க்கு வேணா போயிருப்பேன். நான் சொல்றது வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா இல்ல சந்தேகமா இருந்தா எடுத்து பாருங்க. 6 மாதங்களா நடந்துட்டு இருக்க விஷயம் உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆஃபீஸ்க்கு எஸ்கலேட் பண்ணியோ இது ஆக்ஷன் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னும் போது உள்ளபடியே வருத்தமா இருக்கு. இன்னொரு முக்கிய நபர், அவர் அந்த பர்டிகுலர் அசோசியேஷன்ல ஒரு பொறுப்புலையும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்க ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலராக இருக்காரு. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்தை எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் அவுட் போட்டு எனக்கு ஃபுல்லாக அமைச்சிருக்காரு. மொத்தம் ஒரு 7 வீடியோவும் ஒரு 4 இமேஜஸும் அமைச்சிருக்காரு. நான் கண்டிப்பாக இந்த காணொலியில் அட்டாச் பண்ணி போடுறேன். முடிந்தவரை எது போடணுமோ அது போடுறேன். பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது விஷயமா நீங்கள் ஏன் சட்டமன்ற அலுவலகத்தை போய் அணுகலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நாங்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர் ஆஃபீஸ்லேயும் போய் அப்ரோச் பண்ணோம், அமைச்சர் வருவார், வெயிட் பண்ணுங்க சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வருவார்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ஒரு முக்கிய நபர், அந்த அசோசியேஷன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர் பதிவு பண்ணுறார். சரிங்களா, இது வேலிடான பாயிண்ட். அப்படி நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னீங்கன்னா, இல்லைன்ற ஆதாரம் ப்ரூஃப் எல்லாமே அந்த இடத்துல எல்லாம் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதில் உங்களுடைய வேலை போலும், ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க, விளையாட்டை நிறைய விஷயங்கள் நிறைய செய்கிறீங்க, சட்டமன்றத்தில் ரொம்ப சூப்பராக காரசாரமாக பேசுகிறீங்க, வாழ்த்துக்கள், சிறப்பு, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சட்டமன்றத்தில் உங்களோட வேலையை இன்னைக்கு தரமாக செய்யணும், அதில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் உங்களோட தொகுதி சார் இது, உங்கள் தொகுதிக்கு உங்கள் தொகுதி மக்கள் கேட்டால் இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களை அலுவலகம் வச்சுருக்கேன். அங்கே உதவியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் கேரி அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும். இது போக உங்களை சட்டமன்றத்தில் 2 பேர் அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கு ஐ விட்னஸ் நான் ஒருத்தன். அப்ரோச் பண்ணும்போது உங்களை உள்ள கூட உங்க பார்க்கறதுக்கு உள்ள கூட விட மாட்டாங்க. அது சட்டமன்ற அலுவலகம் வருவார், அங்கே போய் பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லி லிட்டரலாக உங்களோட பிஏ ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னதை அங்கே 2 பேர் வந்து போனதை நான் கண் கூட பார்த்தேங்க. நான் ஏதாச்சும் அன்னைக்கு ஒரு நாள் செக்ரட்டரியேட் ஒரு வேலையாக வரும்போது லிட்டரலாக கண் முன்னாடி பார்த்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் உங்களை சுற்றி நடக்குது. நீங்கள் திறம்பட நாட்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் உங்களை சுற்றி என்ன நடக்குது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது தயவு செய்து உங்களுடைய சட்டமன்றத்துக்கு வந்து உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போதான் அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது பார்க்க முடியும். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்வானது இந்த தொகுதி மூலமாக தான், இந்த தொகுதி மூலம் தேர்வானது தான் சட்டமன்றத்தில் போய் உட்காருங்க. அப்படின்னும் போது இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை லிஸ்ட் அவுட் 6 மந்த்ஸாக என்னோட ப்ராப்ளம் இருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மழை சீசன் ஆரம்பிச்சதுன்னா வில்லிவாக்கத்தோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. 1987 இருந்து சொல்றேன் நான், 1987 இருந்து 2025 வரை வில்லிவாக்கத்தில் புயல் வெள்ள சேதாரம் வந்து அதிகமாக பாதிப்படக்கூடிய வில்லிவாக்கம் ஒரு முக்கியமான தொகுதி. இதுவும் இந்த சிக்கோ நகர், இந்த பாபா நகர், ஜெகநாத் நகர், இந்த தொகுதியெலாம் அதிகமாக பாதிக்கும். பாரதி நகர், சத்யா நகர் தொகுதியெலாம், இந்த ஒரு நகர்லாம், இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது தாழ்மையான பார்வையாக இருக்குது. அடுத்தபடியாக நான் சொன்ன அண்டர் கிரவுண்ட் கேபிள் விஷயமானது இந்த வில்லிவாக்கம் தொகுதி மட்டுமல்ல, மத்திய சென்னையில் பெரும்பாலான தொகுதிகளில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வேலை நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர முழுமை அடையவில்லை என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.